திருக்கோவிலாக தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சொர்ணா கர்ஷண பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு அஷ்ட பெருவிழா 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு சன்னதி எதிரில் திருக்கொடி ஏற்றுதலுடன் காப்பு கட்டுதல் மற்றும் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருமஞ்சனம் மற்றும் சகஸ்கர நாம அர்ச்சனை, மகா தீபாராதனை, மாலை 108 திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை தேய்பிரை அஷ்டமி, சிறப்பு வேள்வி வழிபாடு, சிறப்பு திருமஞ்சனமாக பால், தயிர், பன்னீர், விபூதி, இளநீர், தேன், அபிஷேகத்தூள், சந்தனம், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்து கலச அபிஷேகம், 108 சங்க அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பிற்பகல் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு மேல் முத்து முதலியார் நகர் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து முளைப்பாளிகையுடன் சீர்வரிசை தட்டுகள் ஊர்வலமாக கொண்டு வருதல் நடைபெற்றது. ஸ்ரீ சொர்ண பைரவி சமேத சொர்ண கர்ஷண பைரவருக்கு தெய்வ திருக்கல்யாண வைபவம் குமாரசாமி தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. இரவு விநாயகர், முருகன், அஷ்ட பைரவர் மூர்த்திகளுடன் ஸ்ரீ சொர்ண பைரவர் சமேத சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழு, அண்ணா நகர், தேவநாத சுவாமி பெருமாள் நகர் மற்றும் தவளக்குப்பம் கிராமவாசிகள், ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், மேலும் ராயல் வெங்கடேசன், சிவஞானம் இவர்கள் செய்திருந்தனர். सांबार वाले सांबार எடுத்து பாங்க ஏதோ ஒரு வாலிப்போம் ये बढ़िया है साहब रसना चाहिए पूरा उंगली புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள சுமார் 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. ஆலயத்தின் 311வது ஆண்டு பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நாளையொட்டி கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம், அமலானந்தன், சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வன் ராயப்பன் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயர்கள், குருக்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவ பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் அன்னை சிலை வைக்கப்பட்டு சிறப்பு தேர்பவனி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர்பவனி உழவர்கரை மற்றும் சுற்றுவட்டார முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது.
தேர்பவனியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இறைப்பாடல்கள் பாடியும் பக்தி உணர்வுடன் பங்கேற்று வழிபட்டனர். 3 நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்று பெருமை கொண்ட இந்த ஜெயராகினி அன்னை ஆலயம் புதுச்சேரியின் முக்கிய கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய பங்கு மக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். பெருமகிழ்வோடு மட்டு செலுத்துகிறோம். நாங்கள் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை தேடினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் சார்ந்த அனை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் IPL ஃபேன்ஸ் பார்க் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் போட்டி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறும் வகையில் பெரிய திரையில் நேரலை போட்டிகள் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின் அணியை 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியை கண்டு களிக்க புதுச்சேரியில் பல்வேறு வகையான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு போட்டியை கண்டு களித்தனர். மேலும் அவர்களுக்கு வசதியாக தனி கேமிங் ஆக்டிவிட்டிஸ், ஃபேஸ் பெயிண்டிங், செல்ஃபி அண்ட் டச் பூத், கிட்ஸ் ஜோன் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்த லக்கி டிரா நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் ரசிகர்களுக்கு IPL ஜெர்சிகள் பரிசாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ், ஃபயர் மற்றும் ரெஸ்கியூ டீம் மற்றும் பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆகியோரும் பணியில் இருந்தனர். எனக்கு ஏதோ க்ளவுல பட்ட மாதிரி தெரியுது. சின்ன கேப் இருக்க மாதிரி இருக்கு. எமோஷனல் பர்சன், அவர் ரொம்ப எமோஷனோட போவார். நான் சொன்னேன்ல, எமோஷன் தான் இருந்து. அதுக்கப்புறம் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னொரு சைடுல முனாஃப் பட்டேல்லாம் வந்து போலிங் போட்டிருந்தாரு. அந்த கேம் இன்னிங்ஸ் வின் வந்துருச்சு. பட் 2 யங் மாநில செயலாளர் ராஜு நான் பேசுறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராமுக்கு நான் வந்து இருக்கேன். பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த IPL ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக. ஒவ்வொரு வருஷமும் இது வந்து இந்த IPL ப்ரோக்ராம் பெரிய அளவில் இங்கே நடத்துறாங்க. இது இந்த படிக்கிற பசங்களுக்கோ மற்ற ஆஃபீஸர்ஸு கம்பெனி வச்சு நடத்துறவங்களு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராம் நடத்தணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். பசங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸு எல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த IPL ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சங்கரதாஸ் சுவாமிகள் நகரை சேர்ந்தவர் சுந்தரகுமார் மணிகண்டன். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார். சுந்தரகுமார் மணிகண்டன் வாங்கி சாப்பிட்ட பிரியாணியில் இறந்த நிலையில் பூச்சி ஒன்று கிடந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தார்.
ஆனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சுந்தரகுமார் மணிகண்டன் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் சுவிதா மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் ஆவணங்களை பரிசீலித்த அவர்கள் ஹோட்டல் வழங்கிய உணவில் பூச்சி இருந்ததை உறுதி செய்தது. இதையடுத்து இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு கூறப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வாடிக்கையாளரான சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு நஷ்ட ஈடாக 10,000 ரூபாயும், வழக்கு செலவிற்கு 3,000 ரூபாய் என 13,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் 2 பிளேட் சிக்கன் பிரியாணி வீதம் 5 வாரங்கள் இலவசமாக வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் உத்தரவிட்டார். முத்திரையர் பாளையத்தில் உள்ள முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்த மாணவிகள் கமினி, கவிதா மற்றும் சாதனா ஆகியோருக்கு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதல்வர் முத்துராமன் சாதனை மாணவிகளுக்கு குங்கும திலகம் வைத்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலிருந்து 102 மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் தேர்வெழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சி கிடைத்துள்ளது. மேலும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 48 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 54 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதுகுறித்து பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில், எங்கள் பள்ளியில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயின்று வருகின்றனர். ஒவ்வொரு மாணவரின் கல்வி முன்னேற்றத்திலும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் 11ஆம் வகுப்பில் சேர்த்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் பயிற்சி அளித்து வருகிறோம். மேலும் 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு சேர்க்கையில் கட்டண சலுகை வழங்கப்படும் என்றார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் கௌரவம் செய்யப்பட்டது. ஓகே சார். நான் முத்திரையர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே இருக்க டீச்சர்ஸோட சப்போர்ட்டாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டாலையும் இன்றைக்கி நல்ல மார்க் எடுத்திருக்கேன். 546 எடுத்திருக்கேன் 600க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், நான் முத்திரையர் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th முடிச்சிருக்கேன். 553 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மார்க் எடுக்க இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் கவிதா. நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இப்போ 12th 600க்கு 550 எடுத்திருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோட ஸ்கூல், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேர் எடுத்து எல்லாரையும் தனித்தனியாக
இது பண்ணி தான் இந்த மார்க் எல்லாரும் எடுக்க வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் கடந்த 8ஆம் தேதி துவங்கியது. கம்பன் கழக தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி முன்னிலை வகித்தார். முன்னாள் சபாநாயகரும் கம்பன் கழக செயலாளருமான சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் வரவேற்றார். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரும் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியுமான ராமசுப்ரமணியன் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கம்பன் விழாவை தொடங்கி வைத்தார். 3ஆம் நாளன்று நிறைவு விழா நடைபெற்றது. இதில் நாகராஜன் தலைமை தாங்கினார். தாழ்ந்தோர் உயர்வர் என்ற தலைப்பில் நீதிபதி சுரேஷ்குமார் பேசினார். ராஜமாணிக்கம், நமச்சிவாயம், இளம்பிறை, மணிமாறன் ஆகியோர் காரணமும் காரியமும் என்ற தலைப்பில் பேசினர். பிறகு முதல் நாள் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு நடைபெற்றது. நடுவர்கள் ராமசுப்ரமணியன், ராமலிங்கம், சத்யசுந்தரம் ஆகியோர் மேல்முறையீடு குறித்து பேசினர். நோக்கர்கள் சார்பில் விஜயகிருஷ்ணன், சடாயுவின் சார்பில் தேவி குணசேகரன், திரிசடையின் சார்பில் புதுவை பாரதி, தாரையின் சார்பில் ஸ்ரீபிரசாந்தன், பதிவாளர் சார்பில் ரவிக்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் கம்பன் தமிழ் அமுதும், வரங்களால் உயர்ந்த வாலி என்ற நூல்கள் வெளியிடப்பட்டது. கம்பன் விழாவில் கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் கவிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் கம்பன் கழக செயலாளர் VP சிவக்கொழுந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பெரியோர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். நூல்களை வெளியிட்ட இந்த காவியம் போற்றும் மேன்மை எது என்று பார்க்க வேண்டும். பொதுவாக நாங்கள் இது 2வது அளவுகோல். 3வது பாத்திரத்திற்கான அளவுகோல் தானைகளுடைய மதிநுட்பம். அதுல வேடிக்கை, அதுல ஒரு முரண்பாடு. தானைகளுடைய மதிநுட்பம் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்படவில்லை, ஆனால் இன்னொரு உயிரை கம்மன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமலிங்க அவர்கள் விற்ற என்ற சொல்லுக்கு அப்படிப்பட்ட பொருளை நாம் கொள்ளக்கூடாது என்றார். மறைகளாலும் இயம்பெறும் பொருள் என்றே பல்வரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்தது என்று சொல்லும்